ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஒன் பாட் பச்சை மொச்சை பயிர் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். சும்மா கறி குழம்பு டேஸ்ட்டில் சும்மா அட்டகாசமாக இருக்குங்க. வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போடுங்க. இப்போ ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாட்டி பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் தான் எந்த குழம்புக்கும் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், ஒரு 3 போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு மிளகாய் தூள்லாம் சேர்க்க மாட்டேங்க, மல்லித்தூள் மட்டும்தான் சேர்த்துக்கிருவேன். இப்போ கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். கிராம்புல ஒரு 2, ஏலக்காயில் 2 சேர்த்துருக்கேன். போட்டு அதையும் ஒரு நிமிஷம் லைட்டாக வதக்கி விட்டுக்குருவோம். இப்போ தக்காளி, ஒரு தக்காளி போட்டிருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கலாம். இந்த ஜீரகம் சோம்பு போட்டு வதக்கும் போதே சும்மா வாசம் ஜம்முன்னு அடிக்குங்க பாருங்கள். இப்போ நல்லா கலரி கொடுத்துக்குருவோம். நான் பெரிய தக்காளி தான் போட்டிருக்கேன், ஏன்னா இதுக்கு புளிப்பெல்லாம் நம்ம சேர்க்க போகிறதில்ல. இந்த தக்காளி டேஸ்ட்டு மட்டும்தாங்க. இப்போ தேங்காய் தூள் கொஞ்சம் நறுக்கி போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கிளறி கொடுத்துக்குருவோம். இதிலே நல்லா வதங்கிடும். இது நல்லா ஆறின பின்னாடி நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துட போகிறோம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்சியில் சேர்த்துட்டேன். இப்போ பேஸ்ட்டாக அரைச்சிட்டும் வந்துட்டேன். இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு, உளுந்தம் பருப்பு, சோம்பு கொஞ்சம் போட்டு பொரியட்டும். அது கூட சின்ன துண்டு பட்டை, ஒரு கிராம்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயமும் சேர்த்து கலந்து தாளிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து விட்டுக்குருவோம். சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துட்டு அந்த வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறட்டும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கட்டும். நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாதம், இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்கும் அட்டகாசமாக இருக்குங்க. இப்போ இங்கே ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அங்கே வதக்கி அரைக்கிறதுக்கும் ஒரு தக்காளி சேர்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் ஒரு தக்காளி சேர்த்துட்டு இங்கே ஒரு தக்காளி வதக்கி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். குழம்பு நல்லா பைண்டிங்காக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தக்காளி கொஞ்சம் வதங்கிறதுக்கு கல் உப்பு போட்டுக்கலாம் பாருங்கள். கல் உப்பு போட்டுட்டு அது நல்லா வதங்கட்டும் தக்காளி. இப்போ நல்லா வதங்கிருச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நம்ம எந்த குழம்பு செஞ்சாலும் வதக்கிறதுல தாங்க, ஒவ்வொரு ஐட்டம் போட்டு வதக்கிறதுல தான் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துருவோம். ஏற்கனவே நம்ம இதெல்லாம் வதக்கிட்டே அரைச்சோம். இருந்தாலுமே கொஞ்சம் கிளறி கொடுத்து கொஞ்சம் அது வதங்குச்சுன்னா குழம்பு இன்னமும் கறி குழம்பு மாதிரி இருக்குங்க. அதுக்கு தேங்காய்ப்பொடி வதக்கிறது. இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன டீஸ்பூனில். அதே மாதிரி கொத்தமல்லி பொடி அதுவும் நம்ம சேர்த்துக்கலாம், ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நீங்கள் பொடி வேண்டாம்னா நீங்கள் வெங்காயம் வதக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் மல்லி போட்டு எண்ணெயில் போட்டு வறுத்து அதோடு சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இதையும் நம்ம கிளறி கொடுத்துக்கிட்டோம். இப்போ நல்லா கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் நான் 1 கப்பு பச்சை மொச்சை உரித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம இதை தனியாக வேக வச்சு திருப்பி இது கூட சேர்க்குறதெல்லாம் இல்லைங்க. அப்படியே ஒரே தடவையில் நம்ம எல்லாத்தையும் போட்டு நம்ம குழம்பு வைக்க போகிறோம். 10 நிமிஷத்தில் வச்சிடலாம். இப்போ நமக்கு குழம்புக்கு என்ன தேவையோ, அந்த குழம்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு நல்லா கலந்து கொடுத்துக்குருவோம். அந்த மசாலாவும் மொச்சையும் நல்லா கலக்கட்டும். இப்போ ஒரு மூடியை போட்டு, குக்கர் மூடியை போட்டு மூடி விட்டுருவோம். மூடிட்டு விசில் போட்டு ஒரு 2 விசில் விட்டுக்கலாமுங்க. ரொம்ப விசில் விட வேணாம், ஏன்னா சட்டுன்னு பச்சை மொச்சை பயிறு வெந்துடும். பாருங்கள் எப்படி குழம்பு நம்ம பார்க்கும்போதே கறி குழம்பு மாதிரியே இருக்குது. அந்த அளவுக்கு இந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்குங்க.
அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம மல்லி இலை கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு திருப்பி ஒரு கிளறி கொடுத்துக்குருவோம். இப்போ நல்லா கிளறியாச்சு. அதை ஒரு வேறு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கிருவோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட 1 பாட் பச்சை பயிறு குழம்பு கறி குழம்பு டேஸ்ட்டில் சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.